சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கும் இலக்குடன் அடுத்தடுத்த பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அரசியல் களத்தில் விஜய் கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் மூலம் விஜயின் அரசியல் பயணம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி 1.5 ஆண்டுகள் மட்டுமே ஆகியுள்ளன. ஆனால் அவரது அரசியல் பயணம் பல ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது. 2023ஆம் ஆண்டு விஜய் கல்வி விருதுகள் விழாவை நடத்தினார். இதில் பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்கினார். அப்போது மாணவர்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் படிக்க வேண்டும் என்று விஜய் பேசினார். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய் தொடங்கினார். அதே நாளில் தனது 69வது திரைப்படமே கடைசி படம் என்றும் அதன் பின் முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவித்து தனது ரசிகர்களுக்கு விஜய் அதிர்ச்சி அளித்தார். 2024ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி தாவேகா உறுப்பினர் சேர்க்கை செயலியை அறிமுகம் செய்த விஜய் அதில் முதல் உறுப்பினராக இணைந்தார். இதனையடுத்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி தாவேகா கட்சி கொடி மற்றும் கட்சி பாடலை விஜய் வெளியிட்டார். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டு அக்டோபரில் தாவேகாவின் முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. அப்போது பாஜகவை கொள்கை எதிரி என்றும் திமுகவை அரசியல் எதிரி என்றும் தொண்டர்களுக்கு கைகாட்டினார். சரிப்பா, உன்னோட எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா? அதுதான் உன்னோட அரசியலான்னு கேட்டா இல்ல. மகத்தான அரசியல்னா அது மக்களுக்கான அரசியல் தான். மக்களோட மக்களா, அவங்கள ஒருத்தனா, அவங்களுக்கான ஒருத்தனா, எப்பவும் மாறவே மாறாத அந்த குணத்தோட மனசோட களத்துல நிக்கிறது தான் எங்களோட நிரந்தர அரசியல் பாதை. இதே மாநாட்டில் தனது கட்சியின் கொள்கை தலைவர்களாக பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஆகியோரை அறிவித்தார். வீட்டில் இருந்தே அரசியல் செய்வதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை எதிர்த்து போராடி வரும் போராட்டக் குழுவை நேரில் சந்தித்தார் விஜய். என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல. 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி அக்கட்சியின் முதல் ஆண்டு விழாவில் பேசிய விஜய், எல்லோருக்கும் பிடித்தவன் அரசியலுக்கு வந்தால் சிலருக்கு எரிச்சல் வரும் என்றார். மடப்புரம் காவலாளி அஜித்குமாரின் லாக்அப் மரணத்திற்கு எதிராக ஜூலை 13ஆம் தேதி சென்னையில் தாவேகா நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விஜய் பங்கேற்று பேசினார். தொடர்ந்து மை டிவிகே செயலி தொடக்க விழாவில் 1967ஆம் ஆண்டு 1977ஆம் ஆண்டு தேர்தலைப் போல 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலும் அமையும் என்றார். அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ். தொடர்ந்து தமிழ்நாடு அரசியலில் பெரிய மாற்றத்தை 2026 ஏற்படுத்தும் என விஜய் தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறவுள்ளது. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என அண்ணா, எம்ஜிஆருடன் விஜய் இருக்கும் வகையில் பேனருடன் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்பதை மைய கருத்தாக கொண்டு இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான விஜயின் பரப்புரையின் தொடக்கமாக இந்த மாநாடு பார்க்கப்படுகிறது.